அன்பிற்கும் மதிப்பிற்கும் பாசத்திற்கும் உரிய எங்களுடைய அரசு, தமிழக அரசினுடைய முதன்மையான ஒரு தலைவர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய புதல்வர், தமிழகத்தினுடைய இளைய புயல் விடியல் ஹானரபிள் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு திருமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சென்னை பேராயத்தின் வழியாக வாழ்த்துவதிலே நாங்கள் மகிழ்ச்சி கொள்கின்றோம். அவர் விளையாட்டு துறையின் மீது அக்கறை கொண்டவர், விளையாட்டு துறையை தன்னகத்தே கொண்டவர். தமிழ்நாடு சாம்பியன் பவுண்டேஷன் அந்த நிலையின் வழியாக பல ஏழை எளிய மாணவ மாணவியர்கள் விளையாட்டு துறையிலே ஸ்பான்சர்ஷிப், ஸ்காலர்ஷிப் கொடுக்கப்பட்டு இன்றைக்கு சிறப்புமிக்க விளையாட்டு வீரர்களாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அதர்வைஸ் ஏபிள் தடைகளை கடந்து செல்லும் தடைகள வீரர்கள், வீராங்கனைகளை உள்ளடக்கிய இந்த விளையாட்டு போட்டி சிறப்புமிக்க ஒரு போட்டியாக 1000 விளையாட்டு வீரர்களை கொண்டு இன்றைக்கு நம்முடைய டெப்டி சீஃப் மினிஸ்டர் வழியாக வாழ்த்துக்களை நீங்கள் பெறவிருக்கிறீர்கள். ஏழைகளின் விடியலாக, அடித்தட்டு மக்களுடைய ஆதரவாளராக மற்றும் எங்கு எந்த விதமான சூழமைகளிலே மக்களுக்கு வாழ்வு அச்சுறுத்தப்படுகின்ற போதெல்லாம் இருக்கக்கூடியவராக நம்முடைய டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஐயா அவர்கள் இருப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு எங்களுடைய கல்வித்துறையின் சார்பாக, எங்களுடைய பேராய அலுவலர்கள் சார்பாக, இங்கு இருக்கக்கூடிய மாண்புமிகு தலைவர்கள் சார்பாக, பேராயர் அம்மா அவர்களின் சார்பாக, வட்டார தலைவர்கள் சார்பாக நாங்கள் நம்முடைய பாசமிகு ஹானரபிள் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு திருமிகு உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களை வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். நம்முடைய பேராயர் அவர்கள் இந்த விழாவின் நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திருமிகு உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு மாற்றுத்திறன் குழந்தைகளுக்கான விளையாட்டு போட்டி மற்றும் அந்த போட்டிகளில் வெற்றி பெற்ற பாரா அத்லெட்டிக்ஸ்க்கு பரிசுகளை வழங்குகின்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். 2 நாட்களாக சென்னையில் தொடர்ந்து விடாத மழை பெய்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு பரிசுகளை வழங்கும் இந்த நிகழ்ச்சியை உறுதியோடு நடத்திட்டு இருக்கக்கூடிய சிஎஸ்ஐ மெட்ராஸ் டையோசிஸுக்கு என்னுடைய வணக்கத்தையும் பாராட்டுகளையும் நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே உறுதியோடும் உணர்ச்சியோடும் உணர்வோடும் இந்த நிகழ்ச்சி, இந்த பரிசளிப்பு விழாவில் உங்களை எல்லாம் சந்திக்கின்ற அந்த வாய்ப்பை நான் பெற்றிருக்கின்றேன். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை சாம்பியன்ஸ் பியாண்ட் பார்டர்ஸ் அப்படின்ற அருமையான ஒரு தலைப்புல இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்காங்க. உண்மையிலே இங்க இருக்கக்கூடிய மாற்றுத்திறன் குழந்தைகளும் ஸ்பெஷல் டேலண்ட்ஸும் பேரியர்ஸை உடைச்சு இன்னைக்கு உண்மையான சாம்பியன்ஸாக அவங்க வெளியில வந்திருக்கிறாங்க, உருவாகி இருக்காங்க. இன்னைக்கு இந்திய ஒன்றியத்திலேயே தமிழ்நாட்டில் இருந்த ஏராளமான பாரா அத்லெட்டிக்ஸ் வீரர்கள் தொடர்ந்து பல்வேறு சாதனைகளை படைச்சிட்டு வராங்க. மற்ற இடங்கள்ல இருந்து, மற்ற மாநிலங்கள்ல இருந்து மாற்றுத்திறன் வீரர்கள் பதக்கங்களை வென்ற பிறகுதான் அவங்களுடைய மாநிலத்துல பரிசு தொகையை கொடுப்பாங்க. ஆனா நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டும்தான், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மட்டும்தான் போட்டியில கலந்துக்கிறதுக்கு முன்னாடியே தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை மூலமாக அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் உதவித்தொகையை வழங்கிட்டு வரார்.
வெற்றி பெற்ற பிறகு அவங்களுக்கு ஊக்கத்தொகையும் வழங்கி கௌரவிக்கின்றார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். மாற்றுத்திறன் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கின்ற இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு மாநிலம் தான் இந்தியாவிலேயே இதுல முதல் நம்பர் 1 மாநிலமாக சிறப்பாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கான சில புள்ளி விவரங்களை டேட்டாக்களை மட்டும் இங்க நான் உங்களோடு ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். இதுவரைக்கும் இந்த 4 வருஷங்களை மட்டும் 250 மாற்றுத்திறன் வீரர்கள் வீராங்கனைக்கு 30 கோடி ரூபாய் அளவிற்கு ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கின்றார். சுமார் 500 ஸ்பெஷல் கிட்ஸ் மாற்றுத்திறன் வீரர்கள் வீராங்கனைகளுக்கு ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்கும் பல்வேறு நேஷனல் மற்றும் இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ஸ்ல கலந்துக்கிறதுக்கும் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் பவுண்டேஷன் மூலமாக சுமார் 8 கோடி ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறார். தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகள்ல பாரா ஒலிம்பிக் போட்டிகள்ல பங்கேற்க 5 மாற்றுத்திறன் வீரர்கள் வீராங்கனைகளுக்கு கலந்துகிட்ட வீராங்கனைகளுக்கு சாதனை படைச்ச வீராங்கனைகளுக்கு 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு அரசு துறையிலும் பொதுத்துறையிலும் அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேலை வாய்ப்பும் அரசு வேலை வாய்ப்பையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறார். இந்த ஆண்டு 25 மாற்றுத்திறன் வீரர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோம்னு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். தமிழ்நாட்டின் ஒலிம்பிக்ஸ் அழைக்கப்படுகின்ற முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டியில கடந்த 3 வருஷத்துல மட்டும் 8800 மாற்றுத்திறன் வீரர்கள் வீராங்கனைகள் பங்கேற்றிருக்கிறாங்க. அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு 3 கோடி ரூபாய் பரிசு தொகையும் நம்முடைய அரசு கொடுத்திருக்கிறது. மாற்றுத்திறன் வீராங்கனைகள் பயிற்சி பெறுவதற்கு தலா 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 5 மாவட்டங்கள்ல ஸ்பெஷல் பேரா அரினா அமைக்கப்பட்டு இருக்கின்றது. இந்த வருஷம் புதுசா மேலும் 6 மாவட்டங்கள்ல பேரா அரினா அமைக்கிறதுக்கான பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சென்னையில நவீன வசதியோடு கூடிய பேரா பேட்மிண்டன் அகாடமி முதல் முறையாக உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த வசதிகளை எல்லாம் இங்க வந்திருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் நீங்க பயன்படுத்தி பல மாற்றுத்திறன் வீரர்கள் தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்பதுதான் இந்த அரசினுடைய ஒரே லட்சியம். அப்படி சாதிச்ச ஒரு மாற்றுத்திறனாளி வீரரை பற்றி இங்கே குறிப்பிட நான் விரும்புகின்றேன். மதுரையை சேர்ந்த ஒரு மாற்றுத்திறன் வீரர், அவர் பேர் தம்பி மனோஜ். ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தவர் மனோஜ். தமிழ்நாடு அரசுடைய டான்சி நிறுவனத்துல ஒப்பந்த தொழிலாளியா அவர் வேலை பார்த்துட்டு வந்துட்டு இருந்தார். அவருக்கு ஸ்போர்ட்ஸ்ல மிகப்பெரிய ஆர்வம், இன்ட்ரெஸ்ட் இருந்தது. இன்ட்ரெஸ்ட் மட்டும் இல்ல, அவருக்கு திறமையும் கூட இருந்தது. தொடர்ந்து பயிற்சிகள்ல ஈடுபட்டு வந்திருந்தார் மனோஜ் அவர்கள். அவருக்கு பெரிய பெரிய போட்டிகள்ல பங்கேற்பதற்கான அந்த வாய்ப்புகள் கிடைச்சது. ஆனா அந்த வாய்ப்புகள் பயன்படுத்தி அந்த போட்டிகள்ல கலந்துக்கிறதுக்கான போதுமான நிதி வசதி அவரிடத்துல இல்லை. முதலமைச்சரை சந்திச்சு ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணாரு திரு மனோஜ். உடனே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மனோஜ் அவர்களுக்கு தமிழ்நாடு சாம்பியன்ஸ் பவுண்டேஷன் மூலமாக நிதி உதவியை உடனே வழங்க உத்தரவிட்டாங்க. நாங்களும் நிதி உதவி கொடுத்தோம். அதை பெற்று சென்ற தம்பி மனோஜ் இன்னைக்கு பல நேஷனல்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் பேரா ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட்ஸ்ல கலந்துகிட்டு பல பதக்கங்களை குவிச்சு வெற்றிகளை தேடி தந்து கொண்டிருக்கிறார். அவருடைய திறமையை பாராட்டி இன்னைக்கு தமிழ்நாடு அரசின் சார்பாக அவருக்கு இதுவரை 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஊக்கத்தொகையை நம்முடைய அரசு கொடுத்திருக்கிறது. அது மட்டும் இல்ல, 3% இடஒதுக்கீட்டின் கீழே அவருக்கு அரசு வேலையையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறார். தம்பி மனோஜுக்கு சென்ற வருடம் மதுரையில திருமணம் நடந்துச்சு. அந்த திருமணத்திலே நான் போய் கலந்துக்கிட்டேன். சென்ற வாரம் நவம்பர் 27ஆம் தேதி அன்னைக்கு, உங்களுக்கு தெரியும் என்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு, ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தம்பி மனோஜ் அவர்கள் என்கிட்ட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொன்னார். அன்னைக்குதான் அவருக்கு பெண் குழந்தை பிறந்திருக்க அந்த நல்ல செய்தியை என்னிடத்துல சொன்னார். இப்படி நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய திராவிட மாடல் அரசு எடுத்து வருகின்ற நடவடிக்கைகள் பேர்ல மனோஜ் என்ற ஒரு மாற்றுத்திறனாளி வீரருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை இந்த அளவுக்கு நம்முடைய அரசு மாற்றி காட்டி இருக்கிறது. எனவே இங்க கூடியிருக்கக்கூடிய உங்கள் இருந்து ஏராளமான மனோஜ்கள் உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறதா நம்முடைய அரசுடைய ஒரே லட்சியம். ஆகவே மாற்றுத்திறனாளி வீரர்கள் உங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கிறதுல மட்டும்
கவனம் செலுத்துங்க. உங்களுக்கு எல்லா வகையிலும் நம்முடைய அரசும் முதலமைச்சரும் நம்முடைய துறையும் நானும் உங்களுக்கு துணை நிற்போம்னு சொல்லிக்கொண்டு பரிசுகளை பெற்றுள்ள அத்தனை வீரர்களுக்கும் வீராங்கனைக்கும் மீண்டும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். குண்டெறிதல் போட்டியில் மாநில அளவில் 3ஆம் இடம் வென்ற CSI காது கேளாதோர் பள்ளி மாணவர் செல்வன் அபுதல்கா மாணவரை, அடுத்ததாக நீளம் தாண்டுதல் போட்டியில் மாநில அளவில் முதலிடம் பெற்ற சஞ்சயன் அவர்கள் பரிசை பெறுகிறார். மாணவர்கள் தங்களுடைய உற்சாகத்தை வெளிப்படுத்தும்படி அன்பாய் கேட்டுக் கொள்கிறோம். மாநில அளவிலான நீளம் தாண்டுதல் போட்டியில் முதலிடம் பெற்ற சந்தியா அவர்களை நாங்கள் சென்னை பேராயத்தின் சார்பாக வாழ்த்துகிறோம். அதனைத் தொடர்ந்து ஓட்டப்பந்தயத்தில் முதலிடம் பெற்ற ரம்யா CSI காது கேளாதோர் பள்ளியை சார்ந்தவர். நம்முடைய விழாவை நாயகருடைய கரங்களிலே பரிசினை பெறுவது சென்னை பேராயத்திற்கே மகிழ்ச்சியை தருகிறது. வரலாற்றிலேயே முதன்முறையாக தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்தின் வழியாக மாற்றுத்திறனாளிகள் பிள்ளைகளுக்கு சிறப்பான ஒரு விளையாட்டு நிகழ்வு இந்த நாளிலே நடைபெற்றது. ஏறக்குறைய 1000 மாற்றுத்திறனாளிகள் இதில் பங்கேற்றார்கள். திறன் மிக்கவர்கள், ஆற்றல் மிக்கவர்கள், பல ஓட்டப்பந்தய வீரர்கள், பலவிதமான நிகழ்வுகளிலே அவர்கள் கலந்து கொண்டு பரிசையும் அவர்கள் வென்றார்கள். இந்த நாளிலே நம்முடைய தமிழ்நாட்டினுடைய டெபுட்டி CM சார் ஹானரபிள் உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து கலந்து கொண்டு சிறப்பித்ததிலே நாங்கள் மகிழ்கிறோம். தமிழக அரசு மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுக்கு செய்து வருகின்ற மிக பெரிய உதவிகளை நாங்கள் பாராட்டுகின்றோம். ஊக்கத் தொகைகள், அவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் அனைத்தையும் இவர்கள் கொடுத்து வருவதற்காக எங்களுடைய பாராட்டுக்கள். வருகின்ற காலங்களிலும் கூட இப்படிப்பட்ட விளையாட்டு நிகழ்வுகள் மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்வின் மேம்பாட்டிற்காக அவர்களுடைய ஆற்றலையும் அவர்களுடைய திறன்களையும் வெளிக்கொண்டு வரக்கூடிய அளவிலே இது நடைபெறும் என்பதை நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம். முதலாவது, இதுவரை சென்னை பேராயத்திலே ஃபர்ஸ்ட் டைம் இதை நாங்கள் நடத்துகிறோம். அடுத்த நிகழ்வு மாற்றுத்திறனாளிகளுக்கான பலவிதமான ஆற்றலை வெளிக்கொண்டு வரக்கூடிய சில போட்டிகளை நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். விளையாட்டு போட்டிகளோடு நின்றுவிடாதபடிக்கு அவர்களுக்கான மறைந்திருக்கக்கூடிய திறன்களை வெளியிலே கொண்டு வருவோம். சிலருக்கு எழுதுகிற திறன் இருக்கலாம், சிலருக்கு வரைகின்ற திறன் இருக்கலாம், சிலருக்கு பாடுகின்ற திறன் இருக்கலாம். இப்படிப்பட்ட திறன் போட்டிகள் அதர்வைஸ் ஏபிள் சில்ட்ரன் மாற்றுத்திறனாளிகளுக்கு நாங்கள் கண்டிப்பாக நடத்துவோம்.